நேர்மா சேட்டை எதுவும் பண்ணக்கூடாது. அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிடணுமா? சரியா? நாங்க வந்து வேலைக்கு கொண்டு சேர்க்கேன். அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிடணும். சரியா? சரி தங்கம். அம்மா வாங்கம்மா. யார்? வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. அதாவது நான் திருநெல்வேலியில இருந்து வரேம்மா. என் பொண்ணை வந்து வேலை செய்யறதுக்காண்டி வர சொன்னேம்மா. அதாவது அங்க வீட்டுலலாம் வேலை ஒழுங்கா பார்க்க முட்டா. உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் வேலையை பார்க்கறதுக்காண்டி சொல்லதுக்காண்டி வந்திருக்கேம்மா. அதனால நீங்க தான் அந்த என்ன செய்யணும், அந்த பிள்ளைய நல்லா வேலை வாங்கி நல்லா செய்வா. வேலைலாம் நல்லா பாப்பாமா. ஆமா, கொஞ்சம் மட்டும் மைண்ட் மட்டும் கொஞ்சம் இதா இருக்குமா. ஆனா ரொம்பலாம் கிடையாதுமா, கொஞ்சம் தான் அப்படி இருக்குது. அதெல்லாம் சரியாயிருமா. சரி, நான் பாத்துக்கிட்டேம்மா. சம்பளம் எல்லாம் எவ்வளவுமா எதிர்பார்க்கீங்க? சம்பளம்லாம் எதிரெல்லாம் பார்க்கலாமா. நீங்க நல்லபடியா அவளை பாத்துக்கிட்டாலே போதுமா. சரிம்மா, நான் பாத்துக்கிடுறேன். நீங்க விட்டுட்டு போங்க. எதுவும் அவங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்கணும். எல்லா வேலையும் என்ன செய்யணும், பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும்மா. சரியா? நல்லா கவனமா கேட்டுக்கொண்டு அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுக்கன்னு. சரியா? நல்லா பாத்துக்கிடணும். சரியா? அம்மாவை நீ பாத்துக்கிட்டாதான் என்ன செய்வாங்க, அவங்க நல்ல மாதிரி நல்ல பிள்ளைய கொண்டு விட்டுருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. சரியா? அம்மா பேரை காப்பாத்தணும். சரியாம்மா? சரிம்மா. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா, வாரேம்மா. வீடு என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு? இன்னும் ரெஜி தூக்கவே இல்லைன்னு நினைக்கேன். ரெஜி இங்க வா கொஞ்சம். என்னம்மா? சொல்லுங்கம்மா. அட, வீடு இவ்வளவு குப்பையா இருக்கு. முதல்ல வீட்டை கூட்டணுமா? ஆமா, கூட்டு, சீக்கிரம் கூட்டு. 1 1 2 2 2 4. அட ரெஜி, ஸ்டாப். நான் உன்னை கூட்ட சொல்லல, பெருக்க சொன்னேன். பெருக்கணுமாம்மா? தள்ளி வா, உன் ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது எனக்கு. அப்படியாம்மா? பெருக்கணுமா? ஆமா, பெருக்கு. 2 2 2 4 3 2 6 4 2 8 2 10. நிப்பாட்டு, நான் உன்னை வழக்குமாறு எடுத்து பெருக்க சொன்னேன். அப்படியாம்மா? நீங்க தானே கூட்ட சொன்னீங்க. கூட்டுனா பெருக்க சொன்னீங்க. பெருக்க சொல்லுவீங்க. புரியலையா? சரி, சீக்கிரம் போய் பெருக்கு, டைம் ஆகுது. வீட்டை கிளீன் பண்ணுன்னு சொல்லணுமா? அப்பதாம்மா எனக்கு புரியும். சரி, இப்ப ஒண்ணும் இல்ல, வழக்குமாறு எடுத்து சீக்கிரம் பெருக்கு. சரிம்மா. அம்மா கூட்ட வேற சொல்லுதாங்களே. அம்மா, என்னம்மா? கூட்டிட்டேம்மா. அந்த குப்பையில எங்க போடணுமா? குப்பையா? என்ன சொல்ற மாதிரி செய்யணும். தெருவுல போய் ஆள் பார்த்து போடு. சரியா? தெருவுல போய் ஆளை பார்த்து போடணும். ஆள் வராங்களான்னு பார்த்து கவனமா போடணும். தெருவுல போய் ஆள் வராங்களான்னு பார்த்து கவனமா போடணும். ஆமாமா, அவ்வளவுதானம்மா? சரிம்மா, நான் போய் தெருவுல போய் ஆள் வராங்களான்னு பார்த்து கவனமா போட்டு வரேன். என்னம்மா? சரிம்மா. ரொம்ப நேரம் ஆயும் குப்பை தட்டுறதுக்கு ஒரு ஆளையும் காணுமே. அம்மா வேற தெருவில் ஆள் வராங்களான்னு பார்த்து கவனமா தட்ட சொன்னாங்களே. அந்த ஒரு ஆள் வராங்க. இன்னைக்கு எப்படியா குப்பையை தட்டிட்டு போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு 3 மாசம் ஆகுது குளிச்சு. இப்பதான் தண்ணி கிடைச்சி நெருக்கடியில குளிச்சுட்டு வந்தாச்சுப்பா. தட்டிடும் குப்பையை. ஏமா, என்னம்மா என் மேல குப்பையை கொண்டு தட்டுத? ஏமா, நானே இப்பதான் குளிச்சுட்டு வரேம்மா. எங்க முதலாளி அம்மா தான் தெருவில் ஆள் வராங்களான்னு பார்த்து கவனமா தட்ட சொன்னாங்கம்மா. முதலாளி அம்மா தட்ட சொல்லுவாங்க அப்படி? எங்க முதலாளி அம்மா அப்படிதான் தட்ட சொன்னாங்கம்மா. ஏமா, அவங்க முதலாளி அம்மா கூப்பிடுங்கம்மா. நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க முதலாளி அம்மா அப்படிதான் சொன்னாங்க, உங்க மேல தட்ட சொன்னாங்க. அப்படியாமா? குப்பையை நானே என்ன தெருவுல வார போற ஆளை பார்த்து கவனமா தட்ட சொன்னாங்க, அதான் தட்டுனேமா. ஏமா, உங்க அம்மா கூப்பிடுங்கம்மா. இந்த இப்ப கூப்பிடுறேன், வாங்கம்மா. வாங்கம்மா, நான் கூட்டிட்டு போறேன். என்ன சண்டை போடாங்கம்மா, எங்க அம்மாட்ட பேச்சு பேசுவோம். வாங்க. அம்மா, அம்மா, என்னம்மா? பாருங்க, சண்டை போடாங்க. யாருமா நீங்க? குப்பையை கொண்டு என் மேல கொண்டு தட்டிட்டாமா. நான் 3 மாசமா குளிக்காம பண்ண மாட்டா. ரெஜி, என்னாச்சுமா? நீங்க தான்மா தெருவுல ஆள் வராங்கன்னா பார்த்து கவனமா தட்டுச்சு. நீங்க வந்தாங்க, அவங்க மேல தட்டிட்டேமா. இவங்க மேல குப்பையை தட்டிட்டியா? ஆமாமா. ஏமா, நான் 3 மாசம் ஆகுதுமா. பானாசத்துல போய் குளிச்சுமா. அடுத்தால நான் குளிக்கிறதுக்கு இனிமே நான் எங்கம்மா செய்வேன்? நான் குளிச்சு இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஆகி இருந்திருக்கேன். இப்படி வேலைக்காரிய வைக்கலாமாம்மா நீங்க? சரி, இனிமேல் அவ பண்ண மாட்டாமா. நான் பாத்துக்கிட்டே, நீங்க போயிட்டு வாங்க. நல்லா பாத்துக்குங்கம்மா. வேற யார் மேலேயும் அப்படி கொட்டிடாமம்மா. அழுக்காயிட்டு நான் இப்ப என்ன செய்ய போறேன்? மன்னிச்சுக்கோங்கம்மா. இனிமேல் பண்ண மாட்டாமா. நீங்க போயிட்டு வாங்கம்மா. சரிம்மா. ரெஜி, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது. சரியா? சரிம்மா. ஷபா, எனக்கு ரொம்ப தலைவலியே வந்துட்டு. எனக்கு என்ன பண்ணு, நல்லா ஒரு மணக்க இதுவரை நான் குடிச்சிருக்கே கூடாது. அப்படி ஒரு சுவையா ஒரு காஃபி போட்டு கொண்டு வானே. மணக்க வேணும். ஆமா, ஆமா, கொண்டு வா. சீக்கிரம் கொண்டு வா. நான் கொண்டு வரேன். என்னம்மா? சரிம்மா, சீக்கிரம் கொண்டு வா.
அம்மா வேற காப்பி கேட்டாங்க. அது கம்ம 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 கம்மன்னு மணக்கணும்னாங்க. நம்ம வீட்டில் இந்த துணியே எப்படி மணக்கு சோப்பட்டு போட்டிருக்குது. அப்போ இந்த கம்ஃபர்ட்டை ஊற்றி அம்மாவுக்கு கொடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னா காப்பி. சரியா? அம்மா அப்போ தான் நம்மளை வந்து இந்த வேலையிலேருந்து வீட்டுக்கு அனுப்பாமல் பார்த்துக்கிடுவாங்க. சரியா? கம்ம 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 மணக்குதை கொண்டு போய் கொடுப்போமா? அம்மா அம்மா இந்தாங்கம்மா காப்பி. நீங்கள் கேட்ட மாதிரி கம்ம கம்ம கம்மன்னு மணக்குதை காப்பி போட்டிருக்கேம்மா. என்ன காஃபி ஒரு வித்தியாசமான மனமா இருக்கு. நீங்க தானே மணக்குற மாதிரி போட சொன்னீங்கம்மா, அதான் கம கமன்னு மணக்குது போட்டேன். என்னம்மா ஆச்சு? ரெஜி என்ன நீ பண்ணிருக்க? நீங்க தானே கம கமன்னு மணக்கணும். நீங்க சரி சொல்லு, எப்படி காப்பி போட்ட எனக்கு சொல்லு. ஒன்றும் இல்லை, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நான் சோப்படையில் கம கம மணக்கிறதுக்கு இந்த கம்ஃபர்ட் ஊற்றி தானே காப்பி போடுங்க. துணி அலசி போடுவேன், அதே மாதிரி அந்த கம்ஃபர்ட் ஊற்றி காப்பி போட்டேன். ஆமாம்மா, நீங்கள் தான் கம கம மணக்கணும். நீங்கள் ஐயோ என்ன ரஜினி இப்படி பண்ணிருக்க? இப்படியே பண்ணுவாங்க. நீங்க தானே கம கம மணக்கணும். நீங்க அதான் மணக்குதை ஊற்றி போட்டேன் இப்படி சொல்றீங்க. நீ இனிமேல் அப்படி செய்யாத. சரிம்மா. இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு போற? ஒன்றும் இல்லைம்மா. இங்க பாரு, இதுக்கெல்லாம் மூஞ்சி தூக்க கூடாது. நீ தப்பு பண்ண அதனால சொல்லு. சரியா? சரிம்மா. எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இரு. சரியா? இப்படி இருக்க பார்க்க சகிக்கல, நல்லாவே இல்லை உன் முகத்தை பார்க்க. சிரிச்சாதான் நல்லா இருக்கு. போதுமாமா? சரி, இப்ப எப்போ இப்படி சிரிச்சால இரு. சரிம்மா. சரி, நான் தோட்டத்தோட போயிட்டு வரட்டாமா? போயிட்டு வா. சரியா? அம்மா அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாமா? என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்ன தெரியுமாமா? சொல்லு இவ்வளவு ஹாப்பியா இருக்க? நம்ம வைக்கப்படப்பு இருக்குல்ல? வைக்கப்படப்பு என்னாச்சு? நம்ம வைக்கப்படப்பு இருக்குல்ல? சொல்லு என்னாச்சு? நம்ம வைக்கப்படப்புல தீ பிடிச்சிட்டோம். நம்ம வைக்கப்படப்பு சோப்பு தீ பிடிக்குமா? நீ சோப்பு கலர்ல பிடிக்குமா? நல்லா சோப்பா மேல வர பிடிக்குமா? தீ அணைச்சிட்டியா? தீ அணைக்கலாமா? நல்லா தீ பிடிக்குமா? தீ முதல்ல அணைப்போ, ஓடு. தீ அணைக்கணுமா? அந்த டம்ளரை வச்சு எரிஞ்ச எங்கூட தீ அணையும். பாலியோட தண்ணி எடுத்து ஊத்து. ஊத்திட்டேமா. தள்ளிவா மேல பட்டுறாம. ஐயோ நான் என்ன சொல்றது உன்னை வச்சு? என்ன பண்ணனே தெரியல. ஏமா இப்படியே சிரிப்பாங்க? நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. நீங்க தானமா அப்பல நான் சோகமா இருக்கல, சோகமா இருக்க கூடாது, எப்போதுமே சிரிச்சு முகமா சிரிச்சிட்டே இருக்கணும். நீங்க இனிமேல் என் முன்ன நீ சிரிக்கவே செய்யாத. சரியா? சரிம்மா. போயிட்டு வா போ. ரெஜி சொல்லுங்கம்மா. யாருன்னு பாரு. இந்த எடுக்கேம்மா. ஹலோ, அப்படியா? ஐயோ அப்படியா? நான் சொல்லியிருக்கேன் அம்மாட்ட. சரிம்மா. சரி. அம்மா அம்மா என்னம்மாச்சு? அம்மா என்னம்மா எப்படிம்மா நான் சொல்ல போறேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட? ஐயோ அழாம சொல்லுமா. எதுக்கு இப்படி அழுத? உங்களுக்கு பேரே மறந்துருக்கானாமா? உங்களுக்கு பேரே மறந்துருக்கானா? இது சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு பேரே மறந்துருக்கானாமா? நிப்பாட்டு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இதுக்கு எதுக்கு அழுற? நீங்க தானமா சோகமா இருந்தா என்னை சந்தோஷமா இருந்தா இப்படி அழுறீங்க. இப்ப நான் என்னமா செய்யணும் உங்களுக்கு? ரெஜி, எந்த நேரத்துல அழணுமோ அந்த நேரத்துல அழணும், எந்த நேரத்துல சிரிக்கணுமோ அந்த நேரத்துல சிரிக்கணும். அப்படியாமா? சரி விடு. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்போ நான் வெளியில போறேன், எனக்கு ஒரு வேலை விஷயமா நான் வெளியில போறேன். யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. ஆமா, ஒன்னதான் நம்பி பத்திரமா விட்டுட்டு போறேன். சரியா? நல்லா கிளீனா வச்சுக்கணும். யாரையும் என்ன பண்ண கூடாது, வீட்டுக்குள்ள விடக்கூடாது. சரி, போயிட்டு வரேன். சரியா? சரிம்மா. யார் இருக்கா வீட்டுல? யாரு? நான் தான் ரோஜா வந்திருக்கேன். யார் வேணும் உங்களுக்கு? என் ஃப்ரெண்டு எஸ்தரை பார்க்க வந்தேன். எஸ்தர் அவங்க இல்ல, வெளியில போயிட்டாங்க அம்மா. நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்துட்டு போறேனே. யார் வந்தாலும் அம்மா வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நீங்க வெளியில இருங்க. அம்மா வெளியில போயிருக்காங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாத்துட்டு போறேன். யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வெளியில நின்னுங்க. சரியா? அம்மா வெளியில வருவாங்க, பாத்துட்டு போங்க. எஸ்தர் பாபா, என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நேத்து காலையில வந்தேன், உன் வேலைக்காரி என்னைய வரட்டிட்டா வீட்டை விட்டு. என்ன என் வேலைக்காரி இப்படி பண்ணினால? அவ அப்படி எல்லாம் செய்ய மாட்டாளே ரெஜி. அப்படி செஞ்சா எஸ்தர்? இல்லையே, செய்ய மாட்டாளே. ரெஜி எங்க இருக்கங்க? வா. எங்க போனான்னு தெரியலையே, காங்கலையால. ரெஜி சீக்கிரம் வா. ரெஜி உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிடுதே. சொல்லுங்கம்மா. நான் பின்னாடி இருந்தேன், கேட்கல. ஆமா, என் ஃப்ரெண்டு வந்திருக்கா. நீ என்ன பண்ணுன?
நீங்க தானே சொன்னீங்க யாரும் வந்தாலும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது, வீடை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு. பின்ன நான் என்னமா செய்வேன், அதான் பிடிச்சி வெளில தள்ளிட்டேன். ஐயோ ரெஜி, இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா, நீ இப்படி பண்ணிட்டியே. எனக்கு அது தெரியாதுல்லம்மா, நீங்க தானே சொன்னீங்க. சரி இப்போ ஒண்ணும் இல்ல, இனிமேல் யார் வந்தாலும் என்ன பண்ணு, சாப்பாடு கொடுக்காம அனுப்பாத, நல்லா ஒரு ஸ்வீட் பண்ணி வை, நல்லா பசன்னு வாயிலே அப்படி கமகமன்னு இருக்கணும். அப்படி ஒரு சூப்பரா ஒரு ஸ்வீட் பண்ணி சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்பிச்சு. இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. சரிம்மா, இனிமேல் யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும், அவ்வளவு. எஸ்தர் நல்ல ஒரு சொல்லி விடு. இப்படி இருந்தானா ஃப்ரெண்டே, க்ளோஸ் ஃப்ரெண்டே நீ மிஸ் பண்ண பார்த்துக்க. நான் ரொம்ப உன் மேல கோவமா இருக்கேன் பார்த்துக்க. கோவப்படாத, இனிமேல் அவ அப்படி செய்ய மாட்டா. சரிம்மா. சரி போயிட்டு வாங்க. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா, ஏதாவது பைசா இருந்தா போடுங்கம்மா, பழையது இருந்தா போடுங்கம்மா, பழையது இருந்தா தாங்கம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. வேண்டாங்கக்கா, எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க, வீட்டுக்கு யார் வந்தாலும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புன்னு சொல்லிருக்காங்க, ஸ்வீட்டு கொடுத்து. சரியா? நாங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுமா. நீங்க வரல, எங்க அம்மா சொல்லிருக்காங்க, நீங்க உட்காருங்க. எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு என்ன சாப்பாடு தானே வேணும், நான் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பழையது இருந்தா தாமா. பழையதெல்லாம் இல்லக்கா, உங்களுக்கு நான் புதுசே தாரேன்க்கா. இந்தாங்கக்கா சாப்பிடுங்க. சரியாக்கா? சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருக்காக்கா? எங்க முதலாளியம்மா யாரு வந்தாலும் இப்படிதான் சாப்பிட. இப்படி யாரு வீட்லயும் நான் சாப்பிட்டதே கிடையாதுமா. அப்படியா? இப்பதாமா முதல்ல எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து சாப்பாடு தரமா. இந்த எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் பசன்ட்டு லட்டு செய்ய சொல்லிருக்காங்க. அந்த லட்டு செஞ்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கக்கா. காமிங்க. நல்லா இருக்காக்கா? நான் செஞ்சது வாய் திறக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்திருக்குனாக்கா. என்னம்மா வாய்க்குல லட்டப்பட்டு வாங்க, உள்ள உளுங்குமா வாய்க்குல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? அம்மா நீங்க தானே யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட சொன்னீங்க, அதாம்மா வந்தாங்க. கஞ்சி தாங்க நாங்க, நான் சுட சுட சோறு கொடுத்தேம்மா. பிச்சைக்காரி எல்லாம் வீட்டு உள்ள சேர்ல உட்கார வச்சிருக்க. கொஞ்சம் என்ன ரஜினி இப்படி பண்ணிட்ட? உன்னை நம்பி ஒரு வேலையும் கொடுக்க முடியாது என்னால. என்ன செய்ய? அவங்க நீங்க தானமா சொன்னீங்க, அதே மாதிரி செஞ்சேன். நாங்க லட்டு வேற கொடுத்தேமா, வாயே திறக்க மாட்டேன்ட்டா. லட்டு என்னப்பா எப்படி பண்ணன நீனு? நீங்க தானே பசன்னு பண்ண சொன்னீங்க, அதான் பெவிக்விக் வாங்கி அந்த பசையை வச்சு பண்ணிட்டேமா. ரவை நல்லா, இந்த லட்டு நல்லா இருக்காமா? ஐயோ பெவிக்விக் வச்சு பண்ணனியா? நான் தப்பிச்சேன். நெய்யெல்லாம் ஊற்றி செய்ய சொன்னேன் உன்னை. நீங்க தானே பசன்னு கிண்ட சொன்னீங்க, நான் பெவிக்விக் வச்சு பண்ணினேன். அந்த அம்மா வாய்க்குள்ள போட்டுட்டு வாயை திறக்க முடியாம நிக்கா. ஐயோ ரெஜி, என்னால உன்னை சமாளிக்கவே முடியாது. அதனாலதான் உன்னை யாருமே வேலைக்கு சேர்க்கல. இப்பதான் எனக்கு அது தெரியுது. இப்ப என்ன தெரியுமா பண்ணணும், சர்ச் இருக்கு, சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனோம். அங்க ஒரு பாஸ்டர் அம்மா தெரியும், அவங்களால தான் குணப்படுத்த முடியும். அவங்க ஏதாவது ப்ரேயர் பண்ணி உன்னை சுகப்படுத்துவாங்க. வா நம்ம போவோம். சரிம்மா வா, ஜெப வீடு வந்துட்டு. வரேம்மா. பிரைஸ் தி லார்ட்மா. பிரைஸ் லார்ட்மா. எங்கம்மா இருந்து வரீங்க? நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வரோம்மா. என்னம்மா விஷயம்? இவளுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி சரியில்லைம்மா. நம்ம ஒண்ணு சொன்னா வேற ஒண்ணு செய்யறாமா. நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேம்மா, அதான் உங்களை தேடி வந்திருக்கோம். அது சரிதாம்மா, நான் சரிப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே என்ன செய்ய முடியும், சரிப்படுத்த முடியும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். நாங்க என்னமா பண்ணணும் அதுக்கு? நீங்க நல்லா செபிக்கணும், ஆண்டவரை நம்பணும். நம்பினீங்க தான் நீங்க பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. சரிங்களா? செபிக்கலாமா? நீ ஜெபம் பண்றியாம்மா? கண்ண முடி ஜெபிக்கணும். அன்பின் பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு மீ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த பெண்ணை அழைத்து வந்திருக்காங்க ஏசப்பா, அவருடைய சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அவளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்க உம்மால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. நீ பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் அவளுக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவரே உம்மோட சமூகத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா, விடுதலை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நீங்க நல்லா என்ன செய்யணும், செபிக்கணும். எந்த வேலையும் நீங்க அவளுக்காக செபிக்கும் போது கர்த்தர் அவளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுப்பார். சரியா? சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. சரிம்மா, போயிட்டு வாங்க. நீங்கள் இந்த ஸ்கிட்டை பார்த்துருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாக தேவன் ஒருவராலே மாத்திருந்தான் இதுக்காக என்ன செய்ய முடியும், விடுதலை கொடுக்க முடியும். யாக்கோபு 1:5 சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எந்த ஒரு விஷயம் என்றாலும், சூழ்நிலைகள் என்றாலும், பிரச்சனைகள் என்றாலும், வியாதிகள் என்றாலும் கர்த்தர் ஒருவரே நமக்கு பரிபூர்ண சுகத்தை தர முடியும். நீங்கள்
விசுவாசிக்கிறீர்களா? நீங்களும் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. சிரிப்போம் சிந்திப்போம். இந்த ஸ்கிட்ல வந்து ரெஜின்னு ஒரு கேரக்டர் பார்த்தீங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நம்ம ஒன்று சொன்னால் மாற்றி மாற்றி செஞ்சாங்க. அதாவது அவங்கள வந்து யாராலையுமே திருத்த முடியலை, அவங்களுக்கு ஞானத்தையும் கொடுக்க முடியலை. அவங்க எஜமான் வந்து எவ்வளவோ பொறுமையாக போனாங்க, எவ்வளவோ அவளை மாற்றிடலான்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களால முடியலை. லாஸ்ட்டு என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு போனாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. அதாவது ஞானம் வந்து இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. எந்த பொருள்னாலும் நம்ம துட்டு கொடுத்து வாங்கிடலாம், எங்கேனாலும் கிடைக்கும். ஆனால் ஞானம் அப்படிங்கிறது கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். எனவே நாம் ஆண்டவரிடம் அதிகமாக தேடும்போது, அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நீங்கள் கர்த்தரை அதிகமாக விசுவாசிங்க, அவரை அதிகமாக தேடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.